ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மெஹந்தி கிடிச்சினை வாழை சீரியல் எபிசோட் 1 என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா அது இவங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ளீஸ் சிஸ்டர் இந்த மாதிரி இந்த சீரியல் ஃபஸ்ட் எபிசோட்லலாம் என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் பார்க்கல, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. ஏன்னா என்னோட பழைய சேனலில் தான் நான் வந்து மெஹந்தி கிடிச்சினை வாழை சீரியல் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சம் இஷ்யூனால அந்த ஒரு சேனல் என் கைவிட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த 2.0 சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எபிசோட் 1லேருந்து எபிசோட் 70 வரைக்கும் ஒரு வீடியோ ஷார்ட்டா போட்டுட்டோம். 70லேருந்து 82 வரைக்கும் ஒரு எபிசோடா நம்ம வந்து போட்டிருப்போம். இது எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ 83லேருந்து நான் போடுவேன். அது வந்து எப்போதும் போல நம்ம போடுறது தான். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1 2 3ன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஒரு ஷார்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இது என்னோட புது முயற்சி தான். ஸோ இது வந்து நீங்கள் கேட்டதுனால மட்டும்தான் நான் வந்து இந்த முடிவு வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மெஹந்தி கிடிச்சினை வாழை சீரியலில் எபிசோட் 1 2 இந்த 2 எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த சீரியலோட ஹீரோயின் வந்து ராகவராவ் பல்லவி. இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்குமே சுத்தமாக ஒத்துக்காது. 2 பேர் பார்த்தா எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட ராகவராவ் வந்து ரொம்பவே ரூடான ஒரு கேரக்டர், சரியான சிடுமூஞ்சிலே சொல்லலாம். யார்ட்டையும் நல்ல விதமாக பேசக்கூட மாட்டார், சிடுன்னு தான் இருப்பார். அப்படியே நம்மளோட பல்லவி பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு விதவையாக இருக்காங்க. அவங்களோட மாமியார் இவங்க வீட்டில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஒரு சாரி ஷாப் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட மாமனார் தேஷ்முக் இருக்கார்ல, அவரோட கடை தான் இந்த சாரி ஷாப். அதை வந்து நல்ல விதமாக நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இதெல்லாம் நடத்திட்டு வராங்க. இந்த ஷாப்ல வந்து கிருஷ்ணான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்து அந்த கடையில வேலை பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது சோன்னு மழை பெய்யுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே, எங்க ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கிருஷ்ணா சொல்றா, அக்கா பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, அங்க போய் ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் இவளும் வந்து யோசிச்சுட்டே போறா, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே வந்து கிருஷ்ணாவோட அம்மா தான் இருக்காங்க. அவங்க வந்து பல்லவிக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படி பல்லவி ஷாக் ஆகி பாக்குறா. என்ன பாக்குற, இது வந்து வெள்ளை புடவை, இதை வந்து நீ தான் கட்டணும், விதவையா இருக்கிறவங்க எல்லாரும் இதை தான் கட்டுவாங்க. ஆனா நீ அந்த கலாச்சாரத்தையே மாத்திட்டு உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு கலர் புடவை கட்டுற, அங்க போற இங்க வர, என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என் வீடு, இங்க வந்து நாங்க கலாச்சாரமா தான் இருப்போம், அதனால இந்த புடவை தான் இருக்கு, இதை கட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பேசிடுறாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. பட் இருந்தாலும் ஐயோ வந்து எல்லாத்தையும் மதிக்கிறவங்கிறதுனால பரவாயில்ல ஆண்டி, நீங்க சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை கட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. கிருஷ்ணா வந்து ரொம்பவே கோவப்படுறா. ஏமா அப்படிலாம் பண்றீங்க, அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்க கிட்ட இப்பெல்லாம் பேசுறீங்கும் போது நீ வாய மொழிடி, இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோ ராகவராவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து கார்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது லேட் நைட் ஆகியும் ஒரு பொண்ணு வந்து குங்குமத்தெல்லாம் வித்துட்டு இருக்கா. என்னம்மா நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் இந்த குங்குமத்தை வந்து வாங்கிக்கோங்க, இதை வாங்கினா தானே நான் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு வந்து கொஞ்சம் பாவமா இருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இது எனக்காக வாங்கினியா ராகவ் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பாரு இந்த குங்குமம் ரொம்பவே புனிதமானது, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இது செட் ஆகாது, இந்த பொண்ணுக்காக தான் இந்த குங்குமத்தை வாங்கினேன், இதுக்கப்புறம் இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசிடுறான். அது அப்படியே பல்லவியோட சாரியில போய் விழுது. ஏன்னா பின்னாடி தான் பல்லவி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வெள்ளை சாரி ஃபுல்லா அப்படி கலர் சாரி மாதிரி குங்குமத்தால நனைஞ்சிருது. நம்ம ராகவ் வேகமா வந்து கார் எடுத்துட்டு போகும்போது சேர்த்த வாரி இறைச்சிட்டு போக அது அப்படியே நம்ம பல்லவியோட உடம்பு ஃபுல்லா பட்டுடுது. இவங்களுக்கு கோவம் வருது. ஆனா திட்டத்துக்குள்ள அவர் அங்கேருந்து போயிடுறாரு. சரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிட்டுன்னு அதோட அவங்க மாமியார் இருக்காங்களே ஷாரதா, அவங்க வந்து கண்ணாப்பின்னு திட்டுறாங்க. என்னடி நீ இவ்வளவு லேட்டா வர, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை பத்தி நான் எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா, இதுல கால் பண்ணேன் ஆனா நீ எடுக்கவே மாட்டாமா, என்னது இந்த குளத்துல வந்திருக்க, நீ போகும்போது வேற சரியில கட்டிட்டு போன, இப்போ என்ன இந்த வெள்ளை சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, உடனே அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கிருஷ்ணா வீட்டுக்கு போனா அவங்க அம்மா கொடுத்தாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன் பொண்ணுக்கு என்ன சாரி கட்டணும் என்ன போகணும்னு சொல்லிட்டு அவங்க யார் சொல்றதுக்கு, நீ உன் விருப்பப்படி அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி சாரியெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பரவாயில்ல விடுங்கம்மா, எல்லாரும் உங்களை மாதிரி ஆயிடுவாங்களா, நீங்க ஏன் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, என் பொண்ணை பத்தி இந்த அளவுக்கு பேச அவங்களுக்கு எவ்வளவு தைரியம், என் பொண்ணை பத்தி இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, அவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், கிருஷ்ணாக்காக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, நானும் அவளுக்காக தான் பார்க்குறேன், நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தான் வந்து ஷாதா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை, நான் இப்போவே வந்து நிறைய புரோக்கர்ட்டெல்லாம் சொல்லி வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு பிடிக்கல. ஏமா இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இந்த பாருமா நீ சின்ன வயசுலேயே விதவையாயிட்ட, என்னோட பையன் உன் கூட வாழாமலே வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டான், நீ வந்து வாழ வேண்டிய பொண்ணுமா, உனக்கு நிறைய வாழ்க்கை இருக்குமா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, உன் அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அதுதான் நான் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பாசமா பேசுறாங்க. இவளுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே இங்க ராகவராவ காட்டுறாங்க. அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ரோட்ல போயிட்டு இருக்கா. அந்த கார்ல வந்து ஏறு அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, அவ வந்து வரமாட்டேன்னு சொல்ல, உடனே வலுக்கட்டாயமா கைய பிடிச்சு கூட்டு போறா. அப்ப 4 ரவுடி பசங்க கிண்டல் பண்ண, உடனே அவங்க எல்லாத்தையுமே வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து சைலண்டா அவன் ஆட்டோல வந்து ஏறி போயிடுறா. இந்த பொண்ணு யாரு? ராகுவுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போக போக பார்க்கலாம். இவர் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. நம்மளோட ஹீரோயின் பல்லவி வந்து இங்க சாரிய வந்து நல்லா துவைச்சிட்டு இருக்காங்க. அந்த குங்குமம் எல்லாமே அப்படியே கரைஞ்சு ஓடுது. இவங்க 2 பேரையும் காட்டி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.